ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் எம்எம்கே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டைம் அண்ட் ஒர்க்கில் ஜாயிண்ட் அண்ட் லெஃப்ட்ன்ற டைப்பில் சம் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பர்சன் வந்து விலகி போனால் எப்படி சால்வ் பண்ணணும், ஒரு பர்சன் வந்து சேர்ந்தால் எப்படி சால்வ் பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் எந்த டைப் ஆஃப் கொஷின்லாம் கேட்டிருக்காங்கன்றதை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஓகேங்களா? என்னென்ன டைப் ஆஃப் கொஷின்லாம் கேட்டிருக்காங்கன்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஒரு பர்சன் இருப்பாங்க, 2 பர்சன் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு பர்சன் வேலை செஞ்சுட்டு பாதியில் விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு டைப். ஓகேங்களா? விலகி போகிறது ஒரு டைப்பு, சேர்ந்துடுறது ஒரு டைப். ஓகேங்களா? சேர்ந்து வேலை செய்கிறது ஒரு டைப். ஓகேங்களா? இந்த மாதிரி விலகி போனால் அதை வந்து 2 விதத்தில் சால்வ் பண்ணுவோம், சேர்ந்தாலும் அதை 2 டைப்பில் சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? எதிர்விகித கான்செப்டில் சால்வ் பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம டுகெதர் மெத்தட் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரியும் சால்வ் பண்ணுவோம். 2 தான், விலகினர் சேர்ந்துனருங்கிறது 2 டைப்பில் இருக்குது. அதை கொஷினை வச்சு உங்களுக்கு ஈஸியாக புரிய வச்சுருவேன், கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? வாங்க இப்போ டைரெக்டாக கொஷின்குள்ளே போகலாம். கொஷினை பார்த்துக்கோங்க, என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஏ மற்றும் பி 2 பேரும் ஒரு வேலையை செய்கிறாங்க. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து தான் அந்த வேலையை செய்கிறாங்க. ஏ வந்து 12 நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க, பி வந்து அதே வேலையை 20 நாளில் முடிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 2 சேர்ந்து 3 நாள் வேலை பார்க்குறாங்க. 3 நாள் வேலை பார்த்துட்டு ஏ அவர் வந்து விட்டுட்டு போயிடுறாரு. ஏ வந்து செஞ்ச வேலையை விட்டுட்டு போயிடுறாரு. மீதி இருக்க வேலையை வந்து எத்தனை நாளில் பி வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படின்றது கொஸ்டின். இதுக்கு முன்னாடி இன்னும் சில சம்ஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகேங்களா? நான் கொஷினை ஸ்க்ரோல் பண்ணனால இடையில வந்துருச்சு. ஓகே இந்த கொஷினை வாசிச்சுக்கோங்க. ஓகே, இல்லை அந்த கொஷின் சால்வ் பண்ணுறதுனால சால்வ் பண்ணலாம், எப்போ இருந்தாலும் அதே கொஷின் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த கொஷினை பாருங்கள். சீதான்றவங்க ஒரு வேலையை 15 நாளில் ஃபினிஷ் பண்ணுவாங்க, கீதான்றவங்க அதே வேலையை 10 நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்துன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இஃப் தே பிகின் டு ஒர்க் டுகெதர். ஓகேங்களா? இஃப் தே பிகின் டு ஒர்க் டுகெதர், 2 பேரும் சேர்ந்து வேலை செய்ய தொடங்குறாங்க. தொடங்கி சில நாட்களுக்கு பிறகு யார் விட்டு சென்றாங்க? சீதான்றவங்க விட்டு சென்றாங்க. பட் சீதா லீவ்ஸ் ஆஃப்டர் சம் டேஸ். சீதா வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் விட்டு போயிடுறாங்க. மீத இருக்க வேலையை வந்து கீதா 5 நாளில் முடிக்கிறாங்க. கீதா ஃபினிஷ் த ரிமைனிங் ஜாப் இன் 5 days. அதாவது மீதி இருக்க வேலையை கீதா 5 நாளில் முடித்தாங்கன்னா சீதா எவ்வளோ நாள் கழித்து விட்டு சென்றிருப்பாங்கன்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, சீதாவும் கீதாவும் சேர்ந்து எவ்வளோ வேலையை கம்ப்ளீட் பண்ணுவாங்க? ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ணுவாங்களா? நான் சீதாவை எஸ்ன்னு எடுத்துக்கிறேன், கீதாவை கேன்னு எடுத்துக்கிறேன். 2 பேர் சேர்ந்து ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்படி தான் சால்வ் பண்ண போகிறோம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சீதா ஒரு வேலையை தனியாக செஞ்சுருந்து எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாங்க? 15 நாளில் முடிச்சிருப்பாங்களா? அதை கீழே போடுங்க. எஃபிஷியன்சி திறன் அடிப்படையில் எழுதுகிறோம். ஓகேங்களா? இதே கீதா அதே வேலையை எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாங்க? 10 நாளில் முடிச்சிருப்பாங்க. 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ணுறாங்க, அதனால ஈக்குவல் டு 1. ஓகே, அடுத்து பாருங்கள் என்ன சொல்கிறாங்க. 2 பேர் சேர்ந்து வேலையை தொடங்குறாங்க சில நாட்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? 2 பேர் சேர்ந்து தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, சில நாட்களுக்கு பிறகு கீதா சொல்கிறாங்க. அந்த சில நாட்கள்ங்கிறது நமக்கு எவ்வளோ டேஸ்ன்னு தெரியாது, அதனால நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். 2 பேர் சேர்ந்து செஞ்சுருக்காங்க, அதனால் 2 பேர்த்துக்கு எக்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இருவரும் சேர்ந்துன்னு சொல்லினால 2 பேர்த்துக்கும் எக்ஸ். எவ்வளோ நாள் சேர்ந்து வேலை செஞ்சுருப்பாங்கன்னு தெரியாது. அப்போது 2 பேரும் சேர்ந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் போய்கிட்டே இருக்குது, வேலை செஞ்சிட்ருக்காங்க. வேலையை விட்டுட்டு யார் போகிறாங்க? சீதான்றவங்க போயிடறாங்க. சீதான்றவங்க வந்து விட்டு சென்றாங்க. ஓகேங்களா? அப்போ சீதா வந்து லெஃப்ட் ஆயிடுறாங்க. மீதி இருக்க வேலையை கீதா எவ்வளோ நாளில் செய்கிறாங்க? 5 நாள். மீதி இருக்க வேலையினா அப்போ எக்ஸ்ட்ரா 5 நாள் ஒர்க் பண்ணுறாங்க. யார்? கீதா. அப்போ கீதாவுக்கு ஒரு 5 நாளை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 5 நாளை ஆட் பண்ணால் நமக்கு வேலை முடிஞ்சு. இவ்வளோ தாங்க. இது எடுத்து எழுதிட்டா நம்ம எக்ஸ் மட்டும் ஃபைன் பண்ணால் கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சிடும். ஏன்னா கீதா வந்து எவ்வளோ நாள் கழித்து சென்றிருப்பாங்கிறது எக்ஸ் டேஸ் தானே. 2 பேரும் ஒர்க் பண்ண டேஸ் தான். கீதா விட்டு சென்றனாலும் ரெண்டும் சேமாக தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? 2 பேர் எவ்வளோ நாள் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னாலும் சீதா எப்போ விட்டு சென்றாங்கன்னாலும் சேமான கொஸ்டின் தானே. எக்ஸ் ஃபைன் பண்ணால் 2 பேர் சேர்ந்து எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும். அதே எக்ஸ் ஃபைன் பண்ணால் சீதா வந்து எப்போ லெஃப்ட் ஆகிருப்பாங்கன்றதும் நமக்கு தெரியும். ஓகேங்களா? அப்போது 15க்கும் 10க்கு எல்சிஎம் எடுத்தால் 30. ஓகேங்களா? 30. 15 எதால் பெருக்குனா நமக்கு 30 கிடைக்கும்? 2ஆல் பெருக்குனா 30 கிடைக்குங்களா? அதே நம்பரால் மேலே பெருக்கும்போது 2 × x 2xன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? 2 × x 2xன்னு கிடைக்கும். ப்ளஸ் 10 3ஆல் பெருக்குனா நமக்கு 30ன்னு கிடைக்கும். அதே மாதிரி மேலேயும் பெருக்கணும். 3 × x
3x ப்ளஸ் அது மட்டும் இல்லை ப்ளஸ் 5 இருக்குல்ல அது கூட நம்ம 3 மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா கீழே வந்து 30 மாறினா மேலே இருக்க டேம் ஹோல் டேமுக்கும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். 5 × 3 15 ப்ளஸ் 15 ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? இப்போது வேல்யூஸ் எல்லாம் ஒரு சைடும் வேரியபிள் எல்லாம் ஒரு சைடும் வச்சுக்கலாம். 2x + 3x 5x கரெக்டுங்களா? 5x. இங்கே டிவிஷனில் இருக்க 30 வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நமக்கு என்ன ஆகும்? மல்டிப்ளை போங்களா ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது 30. ஓகேங்களா? இங்கே ப்ளஸ் 15 இருக்கிறது ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது மைனஸ் 15 போங்களா மைனஸ் 15. அப்போ 30லேருந்து 15 போச்சுன்னா என்ன 15 கிடைக்குங்களா? நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் தேவை. அப்போ 5ன்றது மல்டிப்ளையில் இருக்குது ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது டிவிஷனில் போயிடும். அப்போ 5. இப்போ x is equal to 15/5. 5ஆல் அடித்தா 4×5 3×5 15. அப்போது சீதான்றவங்க எவ்வளோ நாள் வேலை செஞ்சுட்டு வெளியே போயிருப்பாங்கன்னா 3 நாள் வேலை செஞ்சுட்டு வெளியே போயிருப்பாங்க. இதே வந்து கீதான்றவங்க அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாங்கன்னா x + 5 டேஸில் அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க. அப்போது எக்ஸுங்கிறது 3 + 5 8 நாளில் சீதான்றவங்க அந்த ஃபுல் ஒர்க்கையும் முடிச்சிருப்பாங்க. இவங்களோட சேர்ந்து வேலை செஞ்சப்போ சீதான்றவங்க x + 5 டேஸ் வந்து வேலை செஞ்சுருந்தா ஹோல் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியும். அப்போ 3 + 5 8 நாள். நமக்கு கேட்டது வந்து சீதா எப்போது லெஃப்ட் ஆகிருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கான ஆன்சர் வந்து 3. ஓகேங்களா? இந்த ஒரு ஸ்டெப்பு எழுத தெரிஞ்சால் நமக்கு போதும், நம்ம ஆன்சரை ஃபைண்ட் பண்ணிடலாம். ஏன் சிம்பிளாக எல்சிஎம் எடுத்து வேரியபிளை ஒரு சைடு வச்சுக்கிட்டு வேல்யூஸை ஒரு சைடு கொண்டு போய் சிம்ப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். வேரியபிள் மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ்ன்றது இந்த இடத்துல வேரியபிளாக வச்சுருக்கோம். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நல்லா நோட் பண்ணுங்கள். இங்கே அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க 2 பேர் சேர்ந்து வேலையை தொடங்கியிருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க? ஏன்றவர் ஒரு வேலையை 18 நாளில் முடிச்சிருப்பாங்க. ஏ கேன் ஃபினிஷ் அ ஒர்க் இன் 18 டேஸ். பீன்றவர் சேம் ஒர்க்கை அதே ஒர்க்கை 15 நாளில் செஞ்சுருப்பாங்க. பி கேன் டூ த சேம் ஒர்க் இன் 15 டேஸ். ஓகேங்களா? அடுத்த லைன் பாருங்கள். பி அந்த வேலையை 10 நாள் செய்து விட்டு விலகினார். அவங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பி மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 2 பேர் சேர்ந்து சொல்ல. அப்போ பி மட்டும்தான். பி ஒர்க்டு ஃபார் 10 days அண்ட் லெஃப்ட் த ஜாப். ஓகேங்களா? 10 நாள் வேலை செஞ்சுட்டு விலகி போயிடுறாரு. எனில் ஏ மட்டும் மீதம் இருக்க வேலையை எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. ஏ அலோன் கேன் ஃபினிஷ் த ரிமைனிங் ஒர்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, நமக்கு ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ வேலை பண்ணியிருப்பாங்க? ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டுங்களா? ஏவும் பியும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஏ மட்டும் தனியாக வேலை செஞ்சுருந்தா 18 நாளில் முடிச்சிருப்பார். ப்ளஸ் பி மட்டும் செஞ்சுருந்தா 15 நாளில் முடிச்சிருப்பார். 2 பேர் சேர்ந்து செஞ்சது வந்து ஒரு வேலையை தான் செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க? பி அந்த வேலையை 10 நாள் செய்கிறாரு. அப்போ பீன்றவர் 10 நாள் வேலை செய்கிறாரு. கரெக்டுங்களா? பிக்கு மட்டும்தான் போடணும். அவங்களே சொல்லியிருக்காங்க பி தான் அந்த வேலையை செஞ்சுருக்காரு. வேலை செஞ்சுட்டு அவர் லெஃப்ட் ஆகிடுறாரு, அவர் விலகி போயிடுறாரு. மீத இருக்க வேலையை எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்க? எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. அதனால் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதனால் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போது 5ஆல் சிம்பிளை பண்ணிடலாங்களா? 2×5 10 3×5 15. கரெக்டுங்களா? 2×10 3×5 15. வேரியபிள் ஒரு சைடும் வேல்யூஸ் ஒரு சைடும் கொண்டு போயிடலாம். அப்போ x/18 இந்த சைடு வச்சுக்கிறேன் நான். ஈக்குவல் டு 1 இருக்குது. இங்கிட்ட இருக்க +2/3 அங்கிட்டு போகும்போது -2/3 போகும். கரெக்டுங்களா? இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா சிம்பிளாக கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் போதும். 3 -2/3 ஆயிருங்களா? 3 - 2 என்ன ஆகும்? 1. அப்போது இதோட வேல்யூ என்ன ஆகும்? x/18ங்கிறது என்ன வந்திருக்கு? x/18ங்கிறது நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 1/3ன்னு கிடச்சிருக்கு. கரெக்டுங்களா? இந்த 18 நம்ம டிவிஷனில் இருக்கிறது ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போனால் மல்டிப்ளை போங்களா? அப்போது x is equal to 18/3. சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு எக்ஸோட வேல்யூ ஏ மட்டும் தனியாக உள்ளனால மீதி இருக்க உள்ளே செஞ்சுருப்பாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். 1 3 3 1/2 3 18. அப்போ எக்ஸ் வந்து 6 நாளில் வேலை செஞ்சுருப்பாங்க. அதாவது எக்ஸ்ன்றது நம்ம ஏ வந்து மீதி இருக்க வேலையை 6 நாள் செஞ்சுருப்பாங்க. புரியுதுங்களா? இந்த இடத்துல பி மட்டும் மென்ஷன் பண்ணனால தான் பிக்கு அந்த எவ்வளோ டேஸ்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? போட்டிருக்கிறது வந்து 10 நாளுங்கிறது பிக்கு மட்டும் போட்டிருக்கேன். புரிஞ்சுங்களா?
ஃபஸ்ட்டு சம்மில் பாருங்கள் 2 பேர் சேர்ந்துன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, நம்ம பாருங்கள் ஒவ்வொரு டைப்பாக சால்வ் பண்ணிட்டு வரோம். ஃபஸ்ட்டு டைப்பில் பாருங்கள் 2 பேர் சேர்ந்து செய்கிறாங்க, ஆனால் எவ்வளோ நாள்னு தெரியாது. அதுக்கப்புறம் இருக்க வேலையை பி வந்து, அதாவது சீதா வந்து 5 நாளில் முடிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி டைப்பில் சால்வ் பண்ணுவோம். இது பாருங்கள் பி மட்டும் இவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்காரு, வேலை பார்த்துட்டு விட்டுட்டு போயிடுறாருன்னா மீதி இருக்க வேலையை எவ்வளோ நாளில் பார்த்துருப்பாங்கன்றது இது ஒரு டைப். நெக்ஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுன்னா லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஏ மற்றும் பி இருவரும் ஒரு வேலையை, மற்றும்னாலே 2 பேர் சேர்ந்துன்னு அர்த்தம். ஓகேங்களா, மற்றும்னாலே 2 பேர் சேர்ந்து, மற்றும்க்கு வந்து என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும்னா பாசிட்டிவ் ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா, அதனால் 2 பேர் சேர்ந்து தான் வேலை செய்கிறாங்க. ஏ மட்டும் தனியாக 12 நாளில் ஒரு வேலையை முடிக்க முடியும். பி வந்து அதே வேலையை 20 நாளில் முடிக்க முடியும். ஏ பி 2 பேரும் இணைந்து சேர்ந்துன்னு சொல்லிட்டாங்க பாருங்கள். சேர்ந்து 3 நாள் வேலை செஞ்சுருக்காங்க. 3 நாள் வேலை செஞ்சதுக்கப்புறம் பின்னுனாலும் அப்புறம் நாளும் ஒன்று தானே நம்ம லாங்குவேஜில், நம்ம லோக்கல் லாங்குவேஜில். நெக்ஸ்ட்டு 2 பேர் வேலை செஞ்சதுக்கப்புறம் ஏ வந்து அவரை விட்டு போயிடுறாங்க. ஏ வந்து லெஃப்ட், ஏ கோஸ் அவே, ஏ வந்து வெளியே போயிடுறாங்க. எப்படி 2 பேரும் டுகெதராக சேர்ந்து 3 நாள் வேலை பார்த்ததுக்கப்புறம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, மீதி உள்ள ரிமைனிங் ஒர்க்கை வந்து பி எத்தனை நாளில் முடிப்பாங்க, இன் ஹவு மெனி டேஸ் வில் பி கேன் ஃபினிஷ் த ஒர்க்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இங்கிலீஷ்லையும் கொஸ்டினை பார்த்துக்கோங்க. சேம் அப்படியே தான் சால்வ் பண்ண போகிறோம். ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ வேலையை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டுங்களா, இதில் ஏ மட்டும் வேலை செஞ்சுருந்தா தனியாக எவ்வளோ வேலையை முடிச்சிருப்பாங்க, 12 நாளில் வேலையை முடிச்சிருப்பாங்க. பி மட்டும் சேர்ந்தா 20 நாளில் வேலையை முடிச்சிருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. கரெக்டுங்களா, ஓகே. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏபி இருவரும் சேர்ந்து 3 நாள் வேலை செய்கிறாங்க. அப்போ 2 பேர்த்துக்குமே 3 வருங்களா, ஏவும் பியும் சேர்ந்து 3 நாள் வேலை செஞ்சுருக்காங்க. 3 நாள் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஏ வந்து அவரை விட்டு சென்று விட்டார், ஏ வந்து லெஃப்ட் ஆயிடுறாங்க. மீதி இருக்கிற வேலையை பி எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்க, 3 நாள் வேலை பார்த்துட்டாங்க, மீதி எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியாது. அப்போது இவர் வந்து 3 நாளுக்கு அப்புறமும் ஒரு சம் டேஸ் வேலை செஞ்சுருப்பார், அது எவ்வளோ நாள்னு தெரியாது. அதனால் நான் எக்ஸ் டேஸ்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, எக்ஸ் டேஸ்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வேல்யூவில் ஒரு சைடும் வேரியபிளாக ஒரு சைடும் கொண்டு போயிடலாம். இங்கே பாருங்கள், 1 3 3 நான் 3 12. கரெக்டுங்களா, நான் 3 12. கரெக்டுங்களா, இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தே நம்ம சிம்பிளை பண்ணிடலாங்களா. நமக்கு இங்கே எல்சிஎம் என்ன, 4 5ஆல் பெருக்குனா நமக்கு 20 கிடைக்கும். அதனால் நான் எல்சிஎம் வந்து 20ன்னு எடுத்துக்கிறேன். 4 5ஆல் பெருக்குனா நமக்கு 20ன்னு கிடைக்கும். அதே நம்பரால் நான் மேலே பெருக்கிறேன். 5 ப்ளஸ் கீழே வந்து நமக்கு 20ன்னு இருக்குது, 20 1ஆல் பெருக்குனா நமக்கு 20 கிடைக்கும். அதனால் மேலே இருக்க நம்பர் அப்படி எழுதுகிறேன், 3 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ வந்து வேரியபிள் ஒரு சைடும் வேல்யூ ஒரு சைடும் கொண்டு போயிடலாம். எக்ஸ் மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், டிவிஷனில் இருக்க 20 1ஓட கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி 20ன்னு எழுதிடுறேன். இங்கே பாருங்கள், 5 + 3 8 ப்ளஸ் 8ன்னு இருக்கும். ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது -8ன்னு ஆகுங்களா. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 20லேருந்து 8 மைனஸ் பண்ணுறது, 20லேருந்து 8 மைனஸ் பண்ணால் 12 நாள். அப்போது மீதி இருக்க வேலையை பி எவ்வளோ நாளில் செஞ்சுருப்பார், மீதி இருக்க வேலையை தான் சொல்கிறேன். பி வந்து 12 நாளில் முடிச்சிருப்பார். பி ஹோல் ஒர்க் எப்போ முடிச்சிருப்பார், 3 + x டேஸில். அப்போ 3 + 12 15 நாளில் அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க. 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறப்போ 15 நாளில் அந்த வேலையை பி முடிச்சிருப்பார். புரிஞ்சுங்களா, பாருங்கள், இந்த ஒரு ஸ்டெப்பு மட்டும்தான். இந்த ஒரு ஸ்டெப் எழுதிட்டால் நமக்கு இதெல்லாம் சிம்பிளை பண்ண தெரிஞ்சாலே டக்குன்னு சிம்பிளை பண்ணிடலாம். உங்களுக்கு எல்சிஎம் எடுத்து காமிக்கணுன்றதுக்காக நான் ஹோல் சம்மையும் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். டக்குன்னு எல்சிஎம் எடுத்து சிம்பிளை பண்ணிடலாம். இந்த ஒரு ஸ்டெப்பு மட்டும் எழுதுறதுக்கு கற்றுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், 2 பேர் சேர்ந்து இங்கேயே கொடுத்துட்டாங்க பாருங்கள். கொஸ்டினை தெளிவாக வாசிக்கணும். 2 பேர் சேர்ந்து இணைந்து எல்லாம் ஒரே மீனிங் தான். ஓகேங்களா, டுகெதர் இங்கிலீஷில் டுகெதர்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆன்சர் வந்து நமக்கு 12. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க, 12. புரிஞ்சுங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, சேம் கொஸ்டின் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏ பி இருவரும் ஒரு வேலையை 12 நாள் 18 நாளில் முடிப்பாங்க. 4 நாள் வேலை பார்த்த பிறகு ஏ நீங்கி விடுகிறார். அதாவது இங்கே பாருங்கள், இங்கிலீஷ் கொஸ்டின் பாருங்கள், 2 பேரும் சேர்ந்துன்னு சொல்லிட்டாங்களா, இருவரும், ஏபி இருவரும் சொல்லிட்டுருக்காங்க. இல்லைன்னா இங்கிலீஷ் கொஸ்டினை பார்த்துங்க, தி ஸ்டார்ட் டூயிங் த ஒர்க் டுகெதர். 2 பேர் சேர்ந்து தான். ஓகேங்களா, 4 நாள் வேலை பார்த்ததுக்கப்புறம் ஏன்றவர் விலகி
மீதி இருக்க வேலையை பி மட்டும் முடிக்கிறார் எனில் அந்த வேலையை எவ்வளோ நாளில் முழுசாக முடிச்சிருப்பாங்கன்றதான் நமக்கு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நமக்கு முழுசாக கொஸ்டினை கேட்டிருக்கிறது அதுதான் கேட்டிருக்காங்க. ஒரு நிமிஷங்க. ஓகேங்களா, அவங்க சொன்ன மாதிரி எழுதிடுவாங்களா? 2 பேர் சேர்ந்து தான் வேலை செஞ்சுருக்காங்க. ஏ ப்ளஸ் பி 2 பேர் சேர்ந்து எவ்வளோ நாளில் வேலையை முடிச்சிருப்பாங்க? 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஏ மட்டும் தனியாக 12 நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பி மட்டும் தனியாக வேலை செஞ்சுருந்தால் அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ண 18 நாள் எடுத்திருப்பாங்க. 2 பேர் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 4 நாள் வேலை பார்த்த பிறகுன்னு சொல்லியிருக்காங்க. 2 பேர் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. அப்போ 2 பேரும் 4 நாள் வேலை பார்க்குறாங்க. கரெக்டுங்களா? 4 நாள் வேலை பார்த்துட்டு யார் லெஃப்ட் ஆயிடுறா? ஏன்றவர் நீங்கி விடுகிறார். ஏன்றவர் லெஃப்ட் ஆகிறாரு. மீதி இருக்க வேலையை பி மட்டும் முடிக்கிறான்னு கேட்டிருக்காங்க. அப்போ மீதி சம்வாட் ஒர்க் இருந்திருக்கு, அதை பி மட்டும் முடிச்சிருக்காரு. அது எவ்வளோ டேஸ்ன்னு தெரியாது, அதனால் நான் எக்ஸ் டேஸ்ன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாரு, சாரிங்க, எக்ஸ்ட் எவ்வளோ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். வேலையை வந்து முழுவதும் முடிக்க, அந்த வேலையை டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்திருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, இதுக்கும் எல்சிஎம் தான் எடுக்க போகிறோம். 12க்கும் 18க்கும் ஒரு காமனான நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். 36ங்கிறது 2 நம்பராலையும் மல்டிப்ளை பண்ண முடியும். 12 × 3 18 × 2. அப்போ 36 நான் எல்சிஎம் எடுத்துக்கிறேன். 12 3ஆல் பெருக்குனா நமக்கு 36 வரும். மேலேயும் அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 4 × 3 12. கரெக்டுங்களா? ப்ளஸ் 18 2ஆல் பெருக்கும்போது நமக்கு 36 ஆகும். அதே நம்பரால் மேலே பெருக்கணும். 4 × 2 8 ப்ளஸ் 2 × x 2x ஈக்குவல் டு 1. கரெக்டுங்களா? நமக்கு வேல்யூலாம் ஒரு சைடும் வேரியபிள்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடலாம். 2xை வேரியபிள். கரெக்டுங்களா? அதை ஒரு சைடு வச்சுக்கிறேன். கீழே இருக்க 36 மேலே 1ஆல் பெருக்கும்போது நமக்கு 36ன்னு வரும். 36 இங்கே 18 + 8 20. இங்கிட்டு ப்ளஸில் இருக்கிறது ஈக்குவல் டு கன்சிடர் போகும்போது மைனஸில் போங்களா? அப்போ -20. கரெக்டுங்களா? 2ஐயும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 16ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் தேவை. இப்போ x = 16 மல்டிப்ளேயில் இருக்க 2 வந்து டிவிஷனில் ஆயிரும். 2ஐ டிவைட் பண்ணால் 8ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? பி மட்டும் மீதி இருக்க வேலையை செஞ்சு கேட்டிருந்தாங்கன்னா 8 நாள். ஆனால் நமக்கு முழுவதும் எப்போ முடியும்னு கேட்டிருக்காங்க. வேலையை ஃபுல்லாக பார்க்குறது வந்து பி மட்டும்தான். அப்போது 4 நாள் வேலை எக்ஸ்ட்ரா பார்த்துருப்பாங்க. 4 + xங்கிறதா ஹோல் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான டைமு. அப்போ 4 + xங்கிறது எவ்வளோவா இருக்கும்? 4 + x 4 + 8 12 நாள். 12 நாளில் அந்த வேலையை முழுசாக முடிச்சிருப்பாங்க. அந்த வேலையை 12 நாளில் வேலையை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஏன்றவர் 4 நாள் வேலை செஞ்சுருப்பார். பீன்றவரும் அதே வேலையை 4 நாள் செஞ்சுருப்பாங்க. மீதி இருக்க நாள் வந்து 8 நாள். 8 நாள் வந்து யார் வேலை பார்த்துருக்கா? நம்ம பி மட்டும் வேலை பார்த்துருக்காங்க. நமக்கு கொஷினில் கேட்குறது முழு வேலையும் எவ்வளோ நாள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி 4 நாள் வேலை பார்த்துட்டாங்க. பி மட்டும் தனியாக 8 நாள் வேலை பார்த்துருக்காரு. 2 சேர்ந்தால் தான் முழு வேலையும் கம்ப்ளீட் ஆகிருக்கும். அப்போ 4 + 8 12 நாளில் நமக்கு அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. புரிஞ்சுங்களா? 12 நாளில் அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. மேலே பாருங்கள், 12ங்கிறது ஆன்சர் தெரியுது. இங்கிலீஷ் கொஷின் வேணுன்றவங்க ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஒரே டைம் பார்த்துக்கோங்க. ஏபி கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் இண்டிவிஜுவலி இன் 12 days and 18 days. They start doing the work together, but after 4 days A had to leave and B alone complete the remaining work. The whole work was completed இன்னுன்னு கேட்டிருக்காங்க. மொத்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் எதுவும் ஹோம்ஒர்க் கொடுக்க முடியுமான்னு பார்த்துக்கிறேன், அதனால் பாஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹோம்ஒர்க்லாம் இல்லை, நம்மளே சால்வ் பண்ணலாம். இது வந்து நம்ம எதிர்த்தகவு வச்சு சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? கொஸ்டினை வாசிச்சுக்கோங்க. 120 பேருக்கு வந்து 200 நாளுக்கு தேவையான உணவுப் பொருள் வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? 120 மென் இருக்காங்க. அவங்களுக்கு 200 நாளுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்குது. 5 நாளுக்கு அப்புறம் ஆஃப்டர் 5 days 30 பேர் வந்து தொற்று நோயால் இறந்துறாங்க. 30 men died due to epidemic. 30 பேர் வந்து இறந்துட்டாங்கன்னா மீதி உள்ள உணவுப் பொருள் வந்து எவ்வளோ நாளுக்கு இருக்குன்றதான் கொஷினாக கேட்டிருக்காங்க. ரிமைனிங் ஃபுட் வில் பி லாஸ்ட் ஃபார்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு பாருங்கள், 120 பேருக்கு 200 நாளுக்கு இருக்குது. கரெக்டுங்களா? 120 பேருக்கு 200 நாளுக்கு தேவையான உணவுப் பொருள் வச்சுருக்காங்க. 5 நாளுக்கு பிறகுனா எவ்வளோ நாள் இருக்கும்? ரிமைனிங் 195 days இருக்குங்களா? 1
95 டேஸ் இருக்கும். எத்தனை பேருக்கு? 120 பேருக்கு தான் இருந்திருக்கும். அதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, 120 பேருக்கு தான் இருந்திருக்கணும், ஆக்சுவலி இருந்திருக்கணும். 5 நாள் வேலை பார்த்ததுக்கப்புறம் 120 பேருக்கு வந்து 195 நாளுக்கு வந்து உணவுப் பொருள் இருந்திருக்கணும் இது வரைக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், 30 பேர் வந்து தொற்று நோயால் இறந்துறாங்க. இந்த 120 பேரில் 30 பேர் இறந்துட்டாங்கன்னா மீதி எவ்வளோ பேர் இருப்பாங்க? 90 பேர் இருப்பாங்களா? இந்த 90 பேருக்கு எவ்வளோ நாளில் வந்து உணவுப் பொருள் வந்து நீட்டிச்சிருக்குன்றதான் கொஷினை கேட்குறாங்க. நமக்கு அது எவ்வளோ நாள்னு தெரியாது, அதனால் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணால் நமக்கு வேல்யூ கிடச்சிருங்க. ஓகேங்களா, எவ்வளோ நாளுக்கு வந்து அந்த உணவுப் பொருள் வந்து நீட்டிச்சிருக்கும், மீதம் உள்ள உணவுப் பொருள் வந்து எத்தனை நாட்களுக்கு இருந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, நான் ஜீரோவையும் கட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, 3ஆல் அடிக்கிறேன். 3 9, 4 12, கரெக்டுங்களா. திருப்பி 3ஆல் அடிக்கிறேன். 6 18, மீதி 1, 5 15. 65யும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 260ன்னு கிடைக்குங்க. அப்போது 90 பேருக்கு வந்து அந்த உணவுப் பொருள் வந்து எத்தனை நாளைக்கு வந்திருக்குன்னா 260 நாளுக்கு வந்திருக்குங்க. நல்லா திருப்பி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு காமனாக 120 பேருக்கு 200 நாளுக்கு வந்து அந்த உணவுப் பொருளை வச்சுருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க? 5 நாளுக்கு அப்புறம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, 5 நாளுக்கு அப்புறம்ன்றப்போ நமக்கு 200 நாள்லேருந்து 5 நாள் போச்சுன்னா எவ்வளோ? 195 நாளுங்களா. அப்போ 195 நாளுக்கு 120 பேருக்கு அந்த உணவுப் பொருள் ஆக்சுவலாக இருந்திருக்கணும். கரெக்டுங்களா, இந்த லைன் வரைக்கும் கரெக்டு. அப்போ 120 × 195 எழுதிட்டோம். கரெக்டுங்களா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், 30 பேர் வந்து தொற்று நோயால் இறந்துடுறாங்க. எவ்வளோலேருந்து? 120லேருந்து 30 பேர் இறந்துடுறாங்கன்னா 90 பேர் ஆகுங்களா. இந்த 90 பேருக்கு தான் மீதி உள்ள உணவுப் பொருள் வந்து எத்தனை நாளைக்கு வரும்னு கேட்டிருக்காங்க. அது நமக்கு தெரியாது, அதனால் இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதி ஈக்குவேட் பண்ணால் நமக்கு ஆன்சர் ரொம்ப சிம்பிளுங்க. இவ்வளோ தாங்க, புரிஞ்சுங்களா? நமக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரே லைனில் இது தாங்க ஜாயிண்ட் லெஃப்ட்டு. நேர்விகித எதிர்விகித கான்செப்ட் படி கேட்டால், ஓகேங்களா, நேர்விகித எதிர்விகித கான்செப்ட் படி கேட்டால் ஜாயிண்ட் லெஃப்ட் வந்து இப்படி தாங்க ஒரே லைனில் சிம்பிளாக வேலையை முடிச்சிடலாங்க. புரிஞ்சுங்களா? இவ்வளோ தாங்க, சிம்பிளுங்க. நெக்ஸ்ட் கொஷின் வந்து உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். அந்த கொஷினை வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். கொஞ்சம் டஃப்பான சம்மு தான். நல்லா யோசிச்சிங்கன்னா, நம்ம சொன்ன கான்செப்ட் படி யோசிச்சிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக ஆன்சரை ஃபைன் பண்ண முடியும். ஆனால் அது வந்து லெஃப்ட் டைப் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இந்த கொஷின் தான் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்மு. 3 பேரை வச்சு நம்ம சால்வ் பண்ண மாதிரி தான். 3 பேர் சேர்ந்து ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், வேலை முடிகிறதுக்கு முன்னாடி, ஓகேங்களா, வேலை முடிகிறதுக்கு 8 நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் லெஃப்ட் ஆகிறாரு, 12 நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் லெஃப்ட் ஆகிறாருன்னா சி மட்டும் அந்த வேலையை எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்கன்றதான் கொஸ்டின். இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா இதுக்கான வீடியோ வேணும்னா இதுக்கான வீடியோ போடுங்க சார்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் போடுறேன். ஓகேங்களா, இது உங்களை வந்து சோதிக்கிறதுக்காக தான் நான் இந்த கொஸ்டினை வந்து ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன். ஈஸியான சம்மு தான். ஓகேங்களா, ஈஸியான சம்மு தான். ஆன்சர் தெரியலனா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து நீங்கள் எங்களுக்கு சால்வ் பண்ணி போட்டு காமிங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இங்கிலீஷ் கொஸ்டினை காமிச்சதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணிக்கிறேன். இங்கிலீஷ் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் கொஸ்டினும் சேம் தான். சி மட்டும் எவ்வளோ நல்ல வேலையை முடிச்சிருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. சேம் கொஸ்டின். இங்கிலீஷ் கொஸ்டின் வந்து பாஸ் பண்ணி வாசிச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே சார், நம்ம வந்து அந்த தொற்று நோயால் இறந்தவங்கன்றது லெஃப்ட்டு, அதாவது லெஃப்ட் டைப்னு வச்சுக்கலாங்களா. 30 பேர் போயிட்டாங்கன்னு வச்சுக்கலாங்களா. இது வந்து எப்படி ஆட் ஆனால், இதே வந்து கூட போன பர்சன் வந்து ஆட் ஆனால் எப்படி சால்வ் பண்ணும், அதே மாதிரி தான் சால்வ் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள். பாருங்கள், 6 பேர் வந்து ஒரு வேலையை 12 நாளில் செஞ்சு முடிக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 2 நாள் கழித்துனா 2 நாள் முடிஞ்சதுக்கப்புறம், 2 நாளுக்கு பிறகு, 2 நாள் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி மீனிங். ஓகேங்களா, மேலும் 6 பேர் வந்து சேர்றாங்க. 6 பேர் இருக்காங்க, திரும்பி 6 பேர் வந்து சேர்ந்தால் 12 பேர் ஆயிடுவாங்களா. 12 பேர் ஆகிறப்போ எவ்வளோ நாள் அந்த வேலையை முடிச்சிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. பட் இந்த இடத்துல வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது ஜாயிண்ட் அண்ட் லெஃப்ட். ஓகேங்களா, 6 பேர் 12 நாள் வேலையை முடிக்க முடியும். 2 நாளுக்கு அப்புறம்னா எவ்வளோ நாள் ஆகும்? 10 நாள் ஆகுங்களா. 6 பேர் இருக்காங்க, 2 நாள் கழித்து 10 நாள் வந்து 10 நாள் வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. 2 நாள் ஆல்ரெடி 2 நாள் ஃபினிஷ்ட், ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. திரும்ப வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா 10 நாள் வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க அதே ஒர்க்கை. புரியுதுங்களா.
2 நாள் வேலை செஞ்சுட்டாங்க. 12 நாள் அந்த ஒர்க்கே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. 2 நாள் வந்து வேலை செஞ்சு முடிச்சுட்டாங்க. ரிமைனிங் வந்து எவ்வளோ நாள் இருக்கும்? 10 நாள் இருக்குங்களா? அந்த 10 நாள் எவ்வளோ பேர் வேலை செஞ்சுருப்பாங்க? இதே 6 பேர் தான் வேலை செஞ்சுருப்பாங்க. கரெக்டுங்களா? அப்படி இருக்கிறப்போ இன்னும் 6 பேர் வந்து சேர்றாங்க. எவ்வளோ பேர் வருவாங்க? ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. இன்னும் 6 பேர்னால் 6 பேர் ஆல்ரெடி இருக்காங்க. அவங்களோட 6 பேர் சேர்ந்தால் மொத்தம் எத்தனை பேர்? 12 பேர் ஆகுங்களா? 12 பேர் வர்றப்போ அந்த வேலையை எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்கன்றதான் கொஸ்டின். ஓகேங்களா? அப்போது எத்தனை நாள்னு தெரியாது, இன்ட்டு எக்ஸ் டேஸ்னு எடுத்துக்கிறேன். இது வந்து பர்சனை குறிக்கும், இது வந்து நம்பர் ஆஃப் டேஸை குறிக்கும். டேஸு, இது வந்து பர்சன். ஓகேங்களா? பிடி ஆர் எம்டின்னு கூட வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ்னு கூட வச்சுக்கோங்க. எம்டி. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ், நம்பர் ஆஃப் டேஸ். ஓகேங்களா? இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு அவ்வளோ நாள் வேலை செஞ்சுருப்பாங்க. நான் 6 அடிக்கிறேன். ஓரார் 6, ஈராரா 12. 2 அடிக்கிறேன். ஓரெண்டு 2, ஐ 2 10. 6 பேர் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் எவ்வளோ நாளில் வேலையை முடிச்சிருப்பாங்கன்னா 5 நாளில் வேலையை முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? 5 நாளில் வேலையை முடிச்சிருப்பாங்க. ஓகே சார், இதை நம்ம 6 × 12ன்னு எடுத்துக்கூடாதா? கூடாது. ஏன்னா 2 நாள் ஆல்ரெடி வேலை பார்த்துட்டாங்க. அதனால் ஓகேங்களா? அதனால் இங்கே 10 நாள் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? 2 நாள் வேலை முடிஞ்சு மீதி 6 பேர் வந்து 10 நாள் வேலை செஞ்சு இருக்கணும். ஆனால் அப்படி மேலும் வந்து 6 பேர் சேர்றாங்க. அதனால் ஈக்குவல் சிம்பிள் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க நம்மளுக்கு ஜாயிண்ட் அண்ட் லெஃப்ட்டு. புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். இது வந்து எதிர்விகித கான்செப்ட் படி ஜாயிண்ட் அண்ட் லெஃப்ட்டுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் கொஷின் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். இதே டைப்பில். ஓகேங்களா? இதே டைப்பில் எதிர்விகித கான்செப்ட் படி வந்து சேர்றாங்க, விலகுறாங்கன்னா எப்படி வந்து சால்வ் பண்ணுன்றதை உங்களுக்கு சொல்லிவிட்டேன். அதுக்கான ஹோம்ஒர்க்கை கொடுக்குறேன். பாஸ் பண்ணிக்கிறேன். சேம் நம்ம போன சம் எப்படி சால்வ் பண்ணோமோ அதே மாதிரி தான். ஓகேங்களா? போன சம் சால்வ் பண்ணதே அதே மாதிரி தான் சால்வ் பண்ணோம். இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். 8 பேர் 16 நாளில் வேலையை முடிச்சிருப்பாங்க. 4 நாளுக்கு பிறகு அதாவது கழித்து பிறகு வேலை செஞ்சு முடிச்சுட்டாங்கன்றதான் அர்த்தம். மேலும் 8 பேர் சேர்ந்தாங்கன்னா வேலையை எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாங்கன்றதை ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கொஷின் வேணுன்றவங்க இங்கிலீஷ் கொஷின் பார்த்துக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இங்கிலீஷ் கொஷின் பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் கொஷின் வேணுன்றவங்க அதே தான். 8 men can complete a work in 16 days. 4 days after 8 more men join them. The number of days required to complete the remaining work. ஓகேங்களா? இதே தான் கொஷின். ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? இவ்வளோ தாங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தான் கொடுக்க போகிறேன். ஸோ வந்து நான் வீடியோவை பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு மொத்தம் 3 கொஷின் வந்து நான் ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன். இதோட சேர்த்து இந்த கொஷினை பார்த்துக்கோங்க. ஏ மற்றும் பி மற்றும்னு சொல்லிட்டாங்கனாலே 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. இது ஃபஸ்ட்டு சம் மாடல் மாதிரிங்க. நம்ம ஃபஸ்ட்டு சம் சால்வ் பண்ண பார்த்தீங்களா, கீதா சீதா, அதே மாடலில் இதை உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சுன்னா என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு புரியுதுன்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நம்ம வீடியோக்கு பார்க்குறவங்க ஃபுல்லாக பார்க்குறவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேர் தான். ஏன்னா அந்த 2 பேர் வந்து நான் கொடுக்குற சம்மெல்லாம் சால்வ் பண்ணி கமெண்ட்டில் போடுறாங்க. 2 அல்லது 3 பேர். ஓகேங்களா? 2 அல்லது 3 பேர் வந்து கண்டிப்பாக அவங்க கமெண்ட்டில் ஆன்சரை சொல்கிறாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வீடியோ அட்லீஸ்ட் ஒரு 3 பேராவது பார்க்குறாங்களேன்ற ஒரு மன திருப்தி இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிச்சுன்னா இதை சம் சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுவீங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.